ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் நம்ம பூஜைலாம் செய்வதற்காக நம்ம தேர்ஸ்டேவே பார்த்திங்கன்னா பூஜை வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிராணி புகை போடுறதுக்காக ஸ்டவ் வந்து கேஸ்லேயே நம்ம பார்த்திங்கன்னா பற்ற வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கொட்டாங்குச்சி கேஸ் ஸ்டவ்வில் ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சம் நம்ம அந்த கொட்டாங்குச்சி தீ பிடிச்சோன்னே நம்ம எடுத்து வந்து சாம்பிராணி புகை போடுறதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா துளசி செடிக்கும் பூஜை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம துளசி செடியான தீபம் ஏற்றிட்டு வெளியில் இந்த மாதிரி நம்ம அந்த பவுல்லையும் பார்த்திங்கன்னா பூக்களை போட்டு வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். நம்ம வெளியில் எப்போவுமே வந்து 2 தீபம் அந்த வாசப்படியில் ஏற்றுவதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுவும் அகல் தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது. நான் வெள்ளி விளக்குக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அகல் தீபம் வச்சு தீபம் ஏற்றுறேன். தீபம் ஏற்றும்போது ஓம் ஒளிவளர் விளக்கு என்ற மந்திரத்தை சொல்வது ரொம்பவே சிறப்பு. ஆடி மாதம் பொதுவாக வந்து அம்மனுக்கு ரொம்பவே உகந்த நாள். எனக்கு அம்மன்னா ரொம்பவே பிடிக்கும். அம்மன் சொல்கிறத விட நான் அம்மான்னு தான் எப்போவுமே சொல்லுவேன். அம்மாவாக நினச்சி தான் நான் அவங்கள வழிபடுவேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் கலசம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அந்த கலசத்தில் நான் அம்மாவாக நினச்சி தான் எப்போவுமே வழிபடுவேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா அகல் தீபம் தான் நான் மோஸ்ட்லி வந்து பூஜை அறையில் நிறைய வந்து யூஸ் பண்ணுவேன். காமாட்சி விளக்கு தவிர மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அகல் தீபம் தான் ஏற்றுவேன். இப்போ பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சியும் நல்லா வந்து எரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வந்து இந்த சாம்பிராணி போடுறதுல எடுத்து வச்சிடலாம். ஸோ சாம்பிராணி போடும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம சேர்க்கறது பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம தூபம் போடும்போது நல்லா அந்த அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். நம்ம வீடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்கிறதோடு இல்லாமல் வீடு முழுக்க நம்ம சாம்பிராணி போடுறது வீக்லி 1 டைம்ஸ் சாம்பிராணி போடுறது ரொம்பவே நல்லது. நமக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வந்து தீய சக்திகளும் வரவே வராது, அண்டாது அப்படின்னே சொல்லுவாங்க. அதோடு இல்லாமல் நம்ம இதில் இந்த பொருட்களெல்லாம் அதாவது கிராம்பு, பட்டை, லவங்கம், பச்சை கற்பூரம்லாம் சேர்த்து போடும்போது நல்லா வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக நம்ம காமிக்கும்போது அதனுடைய நறுமணம் வீடு ஃபுல்லாக பரவும் போது வீட்டில் எந்த தீய சக்திகளுமே அண்டாமல் அந்த நறுமணத்துக்கு தெய்வீக ஆற்றல் நம்ம வீட்டில் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கவங்களும் எப்போவுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவான எனர்ஜியோடு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம துளசி செடியானில் முதல்ல நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துளசி செடியானதை கற்பூரம் ஏற்றிடுவேன். வெளியிலேருந்து தீபம் ஏற்றிட்டு போவேன். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் கற்பூரம் துளசி செடிக்கு கற்பூர தீபம் காமிச்சதுக்கப்புறம் வெளியிலையும் ஒரு கற்பூரம் ஏற்றுவேன். சூரிய நமஸ்காரம்லாம் சூரியனுக்கெல்லாம் கற்பூர தீபம் காமிச்சதுக்கப்புறம் வெளியில் சூரியனுக்கு கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சதுக்கு பிறகு தான் நான் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்க பூஜை அறையில் நான் கற்பூர ஆரத்தி காமிப்பேன். ஸோ நீங்கள் எந்த முறைப்படி பூஜை வழிபாடை செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஏதாவது தெரியாதது இருந்தால் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம வெளியிலேருந்து கற்பூர ஆரத்தியை காமிச்சிட்டு பூஜை அறைக்குள்ளே நம்ம கற்பூர ஆரத்தியை காமிப்பேன். ஸோ ஃப்ரைடேனாவே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதுவும் இந்த பூஜையெல்லாம் செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வெளியிலேருந்து போயிட்டு நான் உள்ளே இப்போது கற்பூர ஆரத்தியை காமிச்சிட்டேன். நாங்கள் கலசம் வச்சுருக்கோம். கலசம் பார்த்திங்கன்னா நான் வந்து கோவிலில் வாங்கின கலசம் தான். கோவிலேருந்து கலசம் வாங்கிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக மஞ்சள் பூசி அதில் முகமெல்லாம் வரைஞ்சி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அம்மனே அதில் வந்து அமர்ந்திருக்கிறதா அப்படின்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணுவேன். அம்மன் சொல்கிறத விட அம்மாவே வந்து அமர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வருவேன். இப்போது கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சாச்சு. ஸோ இன்றைக்கும் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நான் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து அம்மனுடைய ஆலயத்துக்கும் போயிட்டு வந்துடுவேன். இந்த அம்மனுடைய ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தது. சுயம்புருவா ஆன அங்காளம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. மலையனூரில் எப்படி அங்காளம்மனை நம்ம வழிபடுவோமோ அங்கே நம்ம என்ன வேண்டுதல்கள் வச்சா நமக்கு நிறைவேறும், அதுவே ஒரு சக்தி. அதே மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த தலம் தான் இந்த அங்காளம்மனுடைய ஆலயம். அந்த அம்மனுடைய ஆலயத்திலிருந்து நான் வாங்கிட்டு வந்த கலசம் தான் இது. அங்காளம்மனை இந்த கலசத்தில் வீற்றிருக்கிறதா நினச்சி தான் நான் ஒவ்வொரு நாளும் வழிபடுவேன். அங்காளம்மன்றதை விட நான் என்னுடைய அம்மாவாக நினச்சி தான் ஒவ்வொரு நாளும் வழிபடுவேன். ஸோ நான் எப்போவுமே வந்து பூஜை பண்ணும்போது நான் பாடல்கள் பாடுவேன். ஸோ இன்றைக்கும் நான் ஒரு பாடலை பாடுறேன். ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி நீ, ஓங்கார ரூபம் கொண்ட அங்காளம்மணி, ருத்ரகாளி பத்ரகாளி உத்ரகாளினி, திரிசூலம் ஏந்தி வந்த அங்காளம்மணி, அகிலமெல்லாம் வணங்கும் மாரியம்மா, உன் காலடியில் எங்கள் சரணமம்மா, கையில் சூலம் எடுத்து நீ சங்கு சக்கரம் எடுத்து, கையில் சூலம் எடுத்து நீ சங்கு சக்கரம் எடுத்து, அக்கினியும் நீ எடுத்து ஆடி வருவாய், அக்கினியும் நீ எடுத்து ஆடி வருவாய், உன் மக்கள் குறை தீர்க்க இங்கு ஓடி வருவாய், அகிலமெல்லாம் வணங்கும் மாரியம்மா,
உன் காலடியில் எங்கள் சரணம் அம்மா. ஏழு கடல் மூவுலகும் முந்தன் ஆட்சியே, எவ்வரவும் எப்பொருளும் முந்தன் காட்சியே. மும்மூர்த்திகள் காட்டிட்ட மூகாம்பிகையே, ஓமெனும் மந்திரத்தின் ஜெகதாம்பிகையே. தீருதம்மா குறைகள் தீருதம்மா, சேருதம்மா செல்வம் வாழ்வினிலே. ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி நீ, ஓங்கார ரூபம் கொண்ட அங்காளம்மா நீ. ஓங்கார ரூபம் கொண்ட அங்காளம்மா நீ, ஓங்கார ரூபம் கொண்ட முத்துமாரி நீ. ஸோ ஃப்ரைடே மார்னிங் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஃப்ரைடே அப்படின்றதுனால பூஜையெல்லாம் சிறப்பாக முடிச்சாச்சு. வீட்டில் பூஜையெல்லாம் முடித்து பக்கத்தில் அங்காளம்மனுடைய ஆலயத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த ஃப்ரைடே மார்னிங் ரொம்பவே சூப்பராக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.